வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாப் 5 ட்ரிக்ஸ் டு ஸ்டே மோட்டிவேட்டட் இன் தமிழ். நம்ம கோல் அச்சீவ் பண்ண மோட்டிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோல் எதுவானாலும் இருக்கலாம். எக்ஸாம்ஸ், ப்ராஜெக்ட், வெயிட் லாஸ் அண்ட் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுறதுன்னு எதுவானாலும் இருக்கலாம். மோட்டிவேஷனோட லாஸ்ட் வரை இருந்து கோல் அச்சீவ் பண்ண டாப் 5 ட்ரிக்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா த உலிசிஸ் பேக் மெத்தடு. கோல் அச்சீவ் பண்ணுற பாதை கஷ்டமாக இருந்தாலும் அச்சீவ் பண்ண அந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிக்கணும்னு உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கம்பைன் பண்ணி படிக்கிறத இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ டெய்லி வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை வந்து சேர்ந்து படிக்கணும். இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து 100% செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து செட் பண்ணிக்கணும். இப்படி பிளான் பண்ணும்போது இப்போ 10 days ஸ்டடி பிளானில் டோட்டலாக வந்து 1000 rupees ஆச்சு. இப்போ 1 dayக்கு 100, ஸோ 10 daysக்கு வந்து 1000 rupees ஆச்சு. இப்போ 1000 rupeesங்கிறது வந்து பெரிய அமௌண்ட்டு, அது கொடுக்குறது வந்து கஷ்டம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த ஸ்டடி பிளானில் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். இந்த மாதிரி கடுமையான பனிஷ்மெண்ட்டை பிளான் பண்ண விஷயத்தை முடிக்காதப்போ கொடுக்கறது தான் உலிசிஸ் பேக் மெத்தட். அதுக்கப்புறம் செகண்ட் மெத்தட் என்ன சொல்லி பார்த்தோம்னா சங்கிங் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராசஸை சின்னதாக பிரேக் பண்ணுறது தான் சங்கிங். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இப்போ ஒரு 30 pages வந்து 1 weekல வந்து படிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கீங்க. அப்போ அப்படின்னா அதை வந்து சின்னதாக பிரேக் பண்ணிக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டே வந்து 5 pages, செகண்ட் டே வந்து அடுத்த 5 pages அப்படின்னு சொல்லி 1 weekக்கு வந்து 30 pages வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி டார்கெட் பண்ணிக்கணும். இப்படி வந்து நம்ம வந்து பெரிய ப்ராசஸை வந்து சின்னதாக வந்து பிரேக் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது தான் நம்மளோட சங்கிங் மெத்தடு. இந்த மெத்தடில் வந்து ஒரே டைமில் வந்து டோட்டலாக படிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து இருக்காது. இதனால வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தேர்ட் மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பார்த்தோம் ஏன் பண்ண விஷயத்த வந்து செய்யாட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த மெத்தட்ல அப்படியே ஆப்போசிட்டா இப்போ நம்ம வந்து ஏன் பண்ண விஷயத்த முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரிவார்டு வந்து கொடுக்கணும். மேலே உள்ள எக்ஸாம்பிளே வந்து இப்போ ரெண்டாவதா பார்த்தோம்னா அந்த மெத்தட்ல உள்ள எக்ஸாம்பிளே வந்து இந்த மெத்தடுக்கு வந்து எடுத்துப்போம். இதுல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 5 pages படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 5 pages வந்து படிச்சதுக்கு நம்ம வந்து ட்ரீட் வச்சுக்கணும். ட்ரீட் வந்து எதுவானாலும் இருக்கலாம். இப்போ வந்து அது ஒரு சாக்லேட்டா இருக்கலாம், ஒரு வடையா இருக்கலாம், இல்லை கொஞ்ச நேரம் மியூசிக் கேட்கணும் அப்படின்னு இருக்கலாம், இல்லைன்னா டிவி பார்க்கணும் அப்படிங்கிறத கூட இருக்கலாம். அது இப்படி நம்மளுடைய அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படி ஸ்டெப்பா ஒரு ஸ்டெப்பையும் முடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ரிவார்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது நமக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து குறையாம அடுத்தடுத்து அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தடும் கூட. அதுக்கப்புறம் நம்ம வந்து 4வது மெத்தட்னு சொல்லி பார்ப்போம். 4வது மெத்தட் வந்து விசுவலைசேஷன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணி அது நம்ம ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருப்போம் அப்படிங்கறத வந்து கற்பனை பண்றது. எல்லாரும் நம்மளை வந்து எப்படி பார்ப்பாங்க, நம்மளோட லைஃப் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும், நம்ம எந்த லெவலுக்கு வந்து போயிருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபியூச்சர்ல வச்சு கற்பனை பண்ணி பார்க்கறது தான். அப்படி வந்து கற்பனை பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து குறையாம கூட்டிகிட்டே தான் இருக்கும். ஒரு வாட்டியும் நீங்க வந்து உங்களுடைய மோட்டிவேஷன் வந்து இறங்கும் போதெல்லாம் நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருப்பீங்க, இந்த விஷயத்த முடிச்சா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப வந்து ஈஸியான மெத்தடு, செலவே இல்லாத மெத்தட், ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடும் கூட. ஸோ இந்த மெத்தடை வந்து கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த் மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஜென்டில் செல்ஃப் டாக் அப்படின்னா இதுவும் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு வந்து நம்ம கிட்ட வந்து பேச வைக்கிறது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளா வந்து இப்போ வந்து ஒரு 10 pages நீ வந்து 1 மணி நேரத்துல படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏம் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து என்னால வந்து இப்ப வெறும் 8 pages தான் வந்து முடிக்க முடியுது. அப்போ ஐயோ நீ வெறும் 8 page தானே முடிச்சிருக்க, 2 page முடிக்கலையே, எப்படி உன்னால படிக்க முடியும், எப்படி உன்னால இதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. அப்படி யோசிக்காம பரவாயில்ல நீ 8 pages முடிச்சிருக்க, நெக்ஸ்ட் டைம் நிச்சயமா வந்து 10 pages முடிச்சு நிச்சயமா அந்த எக்ஸாம்ல வந்து நீ ஃபுல் மார்க் எடுப்ப அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே வந்து மோட்டிவேஷனா வந்து உங்க மனசை வந்து உங்கள்கிட்ட வந்து பேச வைக்கணும். இப்படி ஒரு வாட்டியும் நீங்க வந்து ஃபெயிலியர் ஆகும் போதெல்லாம் உங்க மனசை வந்து உங்ககிட்ட பாசிட்டிவிட்டியோட பேச வைக்கணும். இது வந்து ரொம்ப வந்து நம்மளுடைய மென்டாலிட்டியை வந்து மாத்திரும். நம்ம வந்து நிச்சயமா வந்து நம்மளுடைய ஃபைனல் கோல் வந்து அச்சீவ் வர வரைக்கும் ஃபுல் மோட்டிவேஷனோட வந்து இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 மெத்தடையுமே வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபைனல் கோல் வந்து அச்சீவ் பண்ணி நீங்க லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.